வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் லக்ஷ்மணா அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 20ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தாங்க, ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்த்தா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசின்னு நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறதை விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வரது பொது பலன்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசா புக்தி பலன்கள். ஸோ உங்களுக்கு என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ ஸோ அதை வந்து மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கார். ஸோ அதனால் வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம், நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான அமைப்பு, வேலையில் வந்து புதிய வேலை கிடைப்பதற்கான அமைப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அது குருடைய சாரத்தில் இருக்கும்போது ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அதுக்காக வந்து கொஞ்சம் வெளியில் வந்து யாராச்சும் வந்து உங்களை பற்றி கொஞ்சம் அவதூறு பேசுறதுக்கான வாய்ப்பு, கலகங்கள் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஆனால் நிஜமாக நேராக சொல்ல மாட்டாங்க, பின்னாடி பேசுவதற்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்து உங்களுக்கு 3 மற்றும் 12ஆம் அதிபதியான குரு. ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்கார். ஸோ 5ல் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்களில் வந்து கொஞ்சம் பிரயாணம் மேற்கொள்வது, அவங்களுடைய வருங்காலத்துக்காக கொஞ்சம் ஒரு சில விஷயங்களுக்காக நீங்கள் வந்து அலைவீங்க. கொஞ்சம் வந்து மன உளைச்சலோ சில நேரத்தில் வந்து வெளியூர் பிரயாணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது. ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பிரயாணம் போடுவதற்கான வாய்ப்பும் நிறையா இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதி செவ்வாய் இதுவரை நீச்சமாக இருந்த ஒரு 6ல் போகிறார். ஸோ 6ல் போகும்போது வக்கரமாக போகும்போது வேலை விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ ஒரு வீடு, வண்டி, வாகனங்கள், ஸோ இதெல்லாம் வந்து லோன் போட்டு வாங்குறதுக்கான வாய்ப்பு, சில பேர் வந்து வீடு பராமரிப்பு வேலைகள் செய்வதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் அது வந்து 2ல் இருக்கும்போது தொழில் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல ஒரு அடுத்த கட்டத்தில் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா 12ல் இருக்கும் வேலை விஷயங்களுக்கு நிறைய பிரயாணம், கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. தந்தையுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 7ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் பிரயாணம், நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து உங்களுடைய 8ஆம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு ராசியிலே இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத ஒரு மன உளைச்சல், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம ஏரியாமே வந்து நம்ம பாஸஸோ மேலதிகாரிகள், அரசு சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்பா கிட்ட வந்து பேசும்போதோ பழகும்போதோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. தேவையில்லாத ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 6, 9ஆம் அதிபதி புதன் வந்து 12ல் இருக்கும்போது கொஞ்சம் வேலை விஷயத்துக்காக வந்து நிறைய பிரயாணம் மேற்கொள்வது, சில பேர் வந்து பார்த்திங்கன்னா மேற்படிப்புக்காக வந்து நிறைய வெளியூர், வெளிநாடு பிரயாணம் பண்ணுற மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 10ஆம் அதிபதியான சுக்கிரன் 2ல் இருக்கும்போது தொழில் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள், பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. மற்றபடி 11ஆம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு 7லேருந்து 6ல் போது நீச்சமாக இருக்கும்போது நிறைய பிரச்சனைகள், அவதூறுகள்லாம் இருந்தாலும் இப்போ வந்து 6ல் போகும்போது ஒரு பாதகாதிபதி 6ல் போகும்போது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு உள்ளுக்குள்ள ஒரு பயம் வரும், எவனா செய்வனை வச்சிட்டாங்களா, என்னடா அது ஒரு மாதிரி இருக்குது மாதிரி எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மற்றபடி வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 12ஆம் அதிபதி குரு. ஸோ 12ஆம் அதிபதி வந்து 5ல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா போகலாம், குழந்தைகளுக்காக கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ இதுவரை பார்த்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்கணும். மகர லக்னமாக இருந்து சூரிய தசாபதி, சூரியன் வந்து 8ஆம் அதிபதியாக இருந்த ஒரு ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை. ராசியில் வந்து அஷ்டமாதிபதி இருக்கும்போது தேவையில்லாத கலக்கங்கள், தேவையில்லாத எண்ணங்கள் வரும். கொஞ்சம் நெகட்டிவ் தாட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். பாஸஸ் கிட்ட பேசும்போதோ பழகும்போதோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ அவங்களுடைய சில நேரம் அவங்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எலும்பு சம்பந்தமான விஷயங்கள் நம்ம கொஞ்சம் பிரச்சனை வரலாம். கண்கள் சம்பந்தமான விஷயங்கள் சின்னதாக ஒரு பிரச்சனை வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுவும் கால் வலி கொஞ்சம் வரும், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அது கொஞ்சம் தைலங்களும் தடவிங்க, என்ன பண்ணுறது, ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து மகர லக்னமாக வந்து சந்திர திசாபதி. சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதியாக இருந்து அவர் 9ல் இருக்கும். ரொம்ப சிறப்பான பலங்கள், நல்ல விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்களாக இருக்கும். தொழில் ரீதியான விஷயம், நல்ல வளர்ச்சி எல்லாமே அற்புதமாக இருக்குங்க. ஸோ மகர லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் திசாபதி. செவ்வாய் வந்து உங்களுக்கு 4, 11ஆம் அதிபதி வந்து 6ல் இருக்கும். வேலையில் நல்ல மாற்றங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பாக இருக்குது. மகர லக்னமாக இருந்து ராகு திசாபதி. ராகு வந்து உங்களுக்கு 3ல் இருக்காருங்க. ஸோ 3லேருந்து சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது பின்னாடி வந்து யாராச்சும் வந்து உங்களுக்கு வந்து தெரியாமல் கலகங்கள் பேசுகிறது, ஏதாச்சும் அவதூறு பேசுகிறதுக்கான அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க.
உங்களை வாட்ச் பண்ணுவாங்க. ஸோ கொஞ்சம் பார்த்துருந்தது நார்மலாக. மற்றபடி வளர்ச்சியெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அது வந்து நல்ல ஒரு பொருளாதாரத்தில் வந்து ஒரு பெரிய ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. மகர லக்னமாக இருந்து குரு திசாபுத்தி வந்துருங்க. ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா 3 12ஆம் அதிபதி 5 இருக்கும். ஆன்மீக சுற்றுலா ஆன்மீகத்தின் மேலே ஒரு பெரிய ஈடுபாடு வர்றதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. மகர லக்னமாக இருந்து சனி திசாபுத்தி. சனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குருடைய சாரத்தில் இருக்கும். நல்ல வளர்ச்சி, நல்ல தொழில், நல்ல மென்மையாக இருக்கிறதுக்கான நல்ல பணம் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றம் கொடுக்கும். பட் குரு அக்கிரமாக கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். மகர லக்னமாக புதன் திசாபுத்தி. புதன் 6 9ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 இருக்கும்போது வேலை விஷயங்கள் நிறைய பிரயாணம் மேற்கொள்வதற்கான கொஞ்சம் அலைச்சல் ஏற்படுவதற்கான நிறைய இருக்குது. மகர லக்னமாக வந்து கேது திசை. கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்காருங்க. ஸோ 9ல் இருக்க கேது வந்து ஞானத்தை கொடுப்பார். ஸோ ஞானத்திற்கான விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஆன்மீக ஈடுபாடு நிறைய பேருக்கு இருக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. சூரியன சாரத்தில் வந்து தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் இருக்கணும். அப்பாக்கும் உங்களுக்கும் ஒரு தர்க்கங்கள், ஒரு வாக்குவாதங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் பிரார்த்தனை அவசியம். என்ன மாதிரி ஈஸ்வர வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ வழிபாடு பண்ணும்போது கண்டிப்பாக இந்த விஷயங்களில் கொஞ்சம் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. மற்றபடி வந்து மகர லக்னமாக சுக்கிர திசை. சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 5 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல லாபங்கள் வருதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் இருக்கணும். ஒரு பிரார்த்தனை விஷயம் மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக இடத்துல போகிறதுக்கான ரொம்ப சிறப்பு. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம பார்க்க போகிறது பாதகாதிபதி. ஸோ பாதகாதிபதிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் வந்து இருக்கும். ஸோ சரம், ஸ்திரம், உபயம் சொல்லிட்டு அந்த 3 ராசிகளாக பிரியும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சரத்துக்கு 11ஆம் அதிபதியும், ஸ்திரத்துக்கு வந்து 9ஆம் அதிபதியும், அதுக்கப்புறம் வந்து உபயத்துக்கு வந்து 7ஆம் அதிபதியும் வந்து பாதகஸ்தானமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த பாதகஸ்தானங்கள் வந்து எல்லா ஜாதகத்துலேயும் ஏதோ ஒரு கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி பாதகஸ்தானங்கள் என்ன மாதிரி பாதகாதிபதி என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார், முக்கியமாக இந்த பாதகஸ்தானம் பாதகாதிபதிகள் எப்படி வேலை செய்வாங்கன்னா அவங்களுடைய தசா புத்தி அந்த காலகட்டங்களில் மட்டும்தான் அது வந்து மெயினாக வேலை செய்யும். ஸோ மற்ற காலகட்டங்கள் வந்து அவ்வளோ பெருசாக எஃபெக்ட் பண்ணுறது கிடையாது. பட் இந்த தசாபுக்திகளில் வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு கிரகம் தசை நடத்தினாலும் அந்த பாதகாதிபதி நட்சத்திராதிபதியோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து அதோட எஃபெக்ட் இருக்கும். மேஜராக வந்து பாதகாதிபதி அது எப்படி எஃபெக்ட் பண்ணோன்னா அது இருக்கிற ஸ்தானங்கள். இப்போ உதாரணத்துக்கு சொன்னால் ஒரு ஜாதகர் இருக்கார். ஸோ அவருடைய பாதகாதிபதி வந்து இப்போது உதாரணத்துக்கு வந்து ஒரு மகர லக்னம், ஒரு செவ்வாய் பாதகாதிபதியாக இருக்கிறவங்களும் 2ல் வந்து செவ்வாய் இருக்குன்னா அவர் ஏடாவடமாக பேசுவார். பேச்சினால் அவருக்கு பெரிய விரோதங்கள், பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்குன்றதில் வந்து எந்தவித இதில் கண்டிப்பாக நடந்திருக்கும். சரிங்களா? தாயார் சார்ந்த உறவுகளாலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப மனக்காயங்களை இவர் ஏற்படுத்தியிருப்பாருங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ இதுதான் வந்து பாதகம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த பாதகம் வந்து நிற்கிறத விட அந்த பாதக ஸ்தானத்தில் உள்ள கிரகங்கள் தான் மேஜராக எஃபெக்ட் பண்ணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ வந்து அவருக்கு செவ்வாய் வந்து அந்த பாதக ஸ்தானத்தில் இல்லை, ஆனால் பேச்சினால் வந்து ஒரு 50% தான் அவருக்கு வந்து ப்ராப்ளம் வந்திருக்கும். மற்றபடி வந்து ஒரு 100% கிடையாது. ஆனால் 100% அங்கே இப்போது சப்போஸ் மகர லக்னத்துக்கு வந்து விருச்சிகத்தில் இருக்கிற கிரகம் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய பாதகத்தை கண்டிப்பாக அவர் பண்ணும். அதுவும் அந்த பாதகஸ்தானாதிபதி வந்து அந்த தசாபுத்தி காலங்கள் வந்து ஒரு மன உளைச்சலையும் டென்ஷன்ஸையும் கண்டிப்பாக கொடுத்துரும். இப்போ உதாரணத்துக்கு வந்து சொல்லப்போனால் ஒருத்தருக்கு வந்து பாதகஸ்தானத்தில் இப்போ ஒரு மகர லக்னத்துக்கு வந்து புதன் வந்து பாதகஸ்தானத்தில் இருந்து அது 11ல் வந்து பாதகஸ்தானமாக இருக்கும்போது வேலை விஷயங்களில் வந்து ரொம்ப பெருசாக போகணும் சொல்லி நிறைய கடன் வாங்கி, இல்லை ஒரு தொழிலில் ஒரு பெரிய கடன் வாங்கி கடன் சம்மந்தமான விஷயங்களோ, இல்லை 9ஆம் அதிபதியாக வர அப்பா சம்மந்தமான விஷயங்களில் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டி அதனால் ஒரு பெரிய மன உளைச்சல் கண்டிப்பாக வருங்க. ஸோ புதன் வந்து அந்த பாதகஸ்தானத்தில் இருந்தால் எதுக்கு சொல்கிறேன்னா அந்த பாதகங்கிறது வந்து அந்த தசாபுத்தி காலங்களில் கண்டிப்பாக எஃபெக்ட் பண்ணும். ஸோ நீங்கள் எப்படி தான் போனாலும் சரி அந்த எஃபெக்ட்டை கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ அதனால் வந்து இதை விட்டு நம்ம பாதகஸ்தானாதிபதியோடைய திசை நடத்தும்போது நம்ம என்ன பண்ணணும் போது அந்த ஸ்தானாதிபதி யாரோ அந்த கிரகம் இருக்கு இல்லையா 11லேருந்து என்ன கிரகம், ஸோ அதுக்கான வர்ஷிப் பண்ணிக்கணும். அவ்வளோதான், பிரார்த்தனை தான். என்னை பொறுத்த பரிகாரன்றதை விட ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக வந்து இந்த பாதகஸ்தானம் பாதகாதிபதியிலேருந்து கண்டிப்பாக ரிலீஃப் பண்ணும். பட் நம்ம தெரிஞ்சுக்கணும், ஏன்னா வந்து நமக்கு பாதகாதிபதி இது. ஸோ பாதகாதிபதி திசை நடக்கும்போது நம்ம கரெக்டாக அந்த ஒரு விஷயத்தில் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக நடந்துக்கிட்டோம்னாலே மேக்ஸிமம் வந்து அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வந்துடலாம்ங்கிறது தான் இதுக்கான ரெமெடி. மற்றபடி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒரே ரெமெடி தாங்க, எல்லா நோய்க்கும் ஒரே மருந்துன்ற மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் மட்டும் நீங்கள் லைஃப்பில் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான கண்டிப்பாக இருக்கும். எப்போதுமே சொல்கிறது தான். ஏன்னா ஒரு பிரார்த்தனை என்ன சாமி வேணால் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாமி ஏதோ ஒரு சாமியை எடுத்துக்கிட்டு டெய்லி அதுக்குன்னு ஒரு 10 நிமிஷம் ஒதுக்குங்க. சாப்பாடு எப்படி முக்கியம், தூக்கம் எப்படி ஒரு மனுஷனுக்கு முக்கியமோ அந்த மாதிரி வந்து ஒரு பிரார்த்தனையும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் வந்து மனதார இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். உள்ளுக்குள்ளே வந்து தெய்வம் இருக்கணும். ஸோ தெய்வம் உள்ளே வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் யாரும் உங்களை டச் பண்ண முடியாது. இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா மகாதேவர் ஐயர் பெரிய ஒரு ஸ்காலர், கிட்டத்தட்ட வந்து நீங்கள் கூகுளில் போய் டைப் பண்ணி பாருங்கள் மகாதேவர் ஐயர்னு. ஸோ அவர் சொல்லியிருக்கார். அவர் என்ன சொல்வார்னா
நான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 47 ஆண்டுகளாச்சு என்னோடய ஜாதக நோட்டை தொட்டு. காரணம் என்ன, உபாசனை தெய்வம், என்னோடய இஷ்ட தெய்வங்களை வந்து நான் டெய்லி வழிபட்டுறேன் அப்படின்னு. ஸோ நீங்கள் வந்து வழிபாடுங்கிறத வந்து உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு பார்ட்டாக ஒரு அரை மணி நேரமோ 15 நிமிஷமோ ஒதுக்கிட்டிங்கன்னா மற்ற எதுவுமே தேவையில்லைங்க. அந்த தெய்வம் உங்களை கண்டிப்பாக காப்பாற்றுன்னு சொல்லிவிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.